பிரிந்து இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட பொழுது கல்லுகள் எல்லாம் பிளந்து நொறுங்கியது. அப்பொழுது இந்த ரத்தம் அந்த இடத்துல இந்த சிறு வழியாக வெடிப்பு வழியாக அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கீழே வழிந்து வழிந்து அந்த உடன்படிக்கை பெட்டி ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா சொன்னது போல அதை பாதுகாத்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல அங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல சிறு வெடிப்பு வழியாக இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே வழிந்துள்ளது. பலி செலுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் செலுத்தும் பலியின் ரத்தத்தை ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்தின் உடன்படிக்கை பெட்டியின் மேலே தெளிக்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஆசாரியன் போய் அதை சுத்திகரிப்பான். அதன் பிறகு வருஷத்துக்கு ஒரு ஆசாரியன் உள்ளே போய், அதாவது மகா பிரதான அந்த ஆசாரியர் மகா பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போய் உடன்படிக்கை பெட்டியின் மேலே ரத்தத்தை தெளிக்க வேண்டும்.